லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனமும் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறதா? நீதிமான்கள் மேல். யாரு நீதிமான்கள்? கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அல்லேலூயா. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறதா? யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவருடைய இயேசுடைய செவிகள் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. 17வது வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். உபத்திரம் வருதா? உபத்திரத்துல இருந்து நீங்கள் இயேசுவை கூப்பிடும் பொழுது என்ன சொல்லுகிற பாருங்க, அவர் இதுதான் அப்படி என்று சொல்லலை, எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். அல்லேலூயா. நோய் நின்ற கட்டுக்கள்ல இருந்து விடுவிக்கிறார் பாருங்க, உங்களுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார், துன்பத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார், எல்லாவற்றிலிருந்து உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறது. எதில் நீங்கள் உபத்திரப்படுகிறீர்களோ அதில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப? நீதிமான்கள். இப்போ கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அல்லேலூயா, அவர் பாருங்க, அவர்கள் எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.